கர்த்தர் சொன்னதை வார்த்தையை சொல்றேன். எனக்கு யார் இருக்கிறா? நான் அனாதையா இருக்கிறேன், என்னை எல்லாரும் கைவிட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன், எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நான் மாத்திரம்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்ய போறணும்? நீங்க எப்பெல்லாம் தனித்து விடப்படுறீங்களோ அப்ப உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அப்பா முன்னாடி வந்து சொல்லுவா, நானே ஜீவ அப்பம், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஒளியா இருக்கிறேன், நானே வாசலா இருக்கிறேன், நானே உனக்கு நல்ல பரிகாரியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அவர் எப்பொழுதெல்லாம் என்கிட்ட வந்து நானே உன் பரிகாரி அப்படின்னு சொன்னாரோ, அடுத்த செகண்ட் அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் பரிகாரியாயே கர்த்தர், நீரே என் பரிகாரியாயே கர்த்தர். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் வியாதி படுக்கை இந்த பிப்ரவரி மாதத்தோடு முடிய போகிறது. உன் வியாதியில் இருந்து கர்த்தர் ஒரு பூரண விடுதலையை தரப்போகிறார். சாபத்தினால மந்திரவாதத்தினால சத்துரு வைத்திருக்கிற சில வியாதியின் வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார். காரணம் 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 இங்கே வந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. பரிகாரி வந்திருக்கிறார், பரிகாரி வந்திருக்கிறார், பரிகாரி வந்திருக்கிறார். யெகோவா ரஃபா வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?